अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்ரீ சுதர்சனாழ்வானை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் கருடாழ்வானுடைய பெருமைகளை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒரு ஸ்தோத்திரம்தான் கருட பஞ்சாசத் என்பது. அந்த கருட பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்திலே கருடனுடைய பெருமையை பலவாறு நமக்கு எடுத்து உரைக்கிறார். அதிலே இப்பொழுது 10வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த 10வது ஸ்லோகத்திலே கருட பகவான் உண்டான பொழுது, அதாவது அந்த கருடனுடைய தாயார் வினத்தை, அவள் முதலிலே கருட பகவானை ஒரு முட்டையாகத்தான் ஈன்றாள். அந்த முட்டையிலிருந்து பறவை வருகிறது அல்லவா. கருடன் என்பவன் ஒரு பறவை பிறவியிலே தானே அவதரித்தார். அப்படி முட்டையிலிருந்து அவர் வெளியிலே வருகிற பொழுது அப்படியே ஒரு பேரொளியாக இருந்தாராம். ஒரு ஒளிப்பிழம்பாகவே அந்த கருடாழ்வான் இருந்தார். அந்த ஒளிப்பிழம்பை கண்டு தேவர்களெல்லாம் அஞ்சி நடுங்கினார்கள் என்று அவருடைய அந்த பெருமையை இந்த 10வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். வித்ராசாத் வீதிஹோத்ரம் பிரதமமதிகதைரந்திகே மந்ததாம்னா பூயஸ்தேனைவ சார்த்தம் பயபரதரளைர் வந்திதோ தேவபிருந்தைஹி கல்பாந்தக்ஷோபதக்ஷம் கதமபி கிருபயா சங்கிபன் தாமச்சண்டம் பித்வா அண்டம் நிர்ஜிஹானோ பவபயமிஹனஹ கண்டயத்வண்டஜேந்திரஹா. முதலிலே கருடாழ்வான் பித்வா அண்டம் நிர்ஜிஹானஹா, அண்டம் பித்வா, அந்த முட்டையை உடைத்து கொண்டு வெளியிலே வந்தார் அவர், அந்த கருடாழ்வான். அப்படி அண்டம் முட்டையை உடைத்து கொண்டு வெளியிலே வருகிற பொழுது அவர் எப்படி இருந்தார் என்றால், வித்ராசாத் வீதிஹோத்திரம் பிரதமமதிகதைஹி அந்திகே, அதாவது என்ன ஆகிவிட்டது, அந்த சமயத்தில் தேவர்களெல்லாம் ரொம்ப பயப்பட்டார்கள். என்ன காரணம், அப்பொழுது அந்த கருடாழ்வான் முட்டையிலிருந்து வெளியிலே வந்தபொழுது ஒரு ஒளி பிழம்பு போலே இருந்தார். அந்த ஒளி ஏகப்பட்ட ஒளி, அது அப்படிப்பட்ட பேரொளியை பார்த்த உடனே இவெல்லாம் தேவர்களெல்லாம் என்ன பயந்தார்களாம். நேர போய் அந்த அக்னி தேவன் தான் இப்படி நம்மை தகிக்கிறான் என்று நினைத்து கொண்டு அக்னியை போய் பிரார்த்தித்தார்களாம். ஆனால் அக்னி தேவன் என்ன சொன்னான், ஐயோ இல்லை இல்லை, என்னால் என்னுடைய ஒளி அல்ல இது. அந்த கருடாழ்வானுடைய ஒளி ஏற்பட்ட உடனே என்னுடைய ஒளி ரொம்ப சுருங்கி போய் விட்டது. மந்ததான் அம்னா, நான் என்னுடைய ஒளி ஒன்றுமே இல்லை இப்பொழுது. இப்போ கருடாழ்வானுடைய ஒளி தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இது நீங்கள் என்னுடைய ஒளின்னு நினைத்திருக்கிறீர்கள், இது என்னுடைய ஒளி இல்லை, கருடாழ்வானுடைய ஒளி என்று சொன்னானாம். உடனே என்ன பண்ணார்கள் எல்லாரும், மந்ததாம்னா தேனைவசார்த்தம் பூயா, அந்த கருடாழ்வானோடு அந்த அக்னியோடு கூட இவர்கள் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து கருடாழ்வானை போய் பிரார்த்தித்து கொண்டார்கள். பயபர தரளைஹி, மிக்க அச்சத்தால் அப்படியே மனம் கலங்கியவர்களாய் அந்த தேவபிருந்தைஹி வந்திதா, அந்த தேவர் கூட்டங்களாலே வணங்கப்பட்டார். யார்? கருடாழ்வான்.
ஐயோ இவ்வளவு நீர் ஒளிப்பிழம்பாக இருந்தால் இந்த ஒளியை தாங்கிற சக்தி எங்களுக்கெல்லாம் இல்லையே, எங்களை எல்லாம் சுட்டெரித்து விடும் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அக்னியோடு சேர்ந்து அந்த கருடனை போய் அவர்களெல்லாம் பிரார்த்தித்து கொண்டார்கள். உடனே அவர் என்ன பண்ணார், அவர் எப்படிப்பட்ட ஒளி அவருடையது, கல்பாந்தக்ஷோபதக்கம் சண்டதாமா சண்டம் தாமா, பிரளய காலத்தையும் கலக்க வல்ல கொடிய ஒளி அது, அப்படிப்பட்ட தேஜஸ் அது. கல்பாந்த க்ஷோபதக்ஷம் கதமபி, அவர் என்ன பண்ணினார், அந்த தாம சண்டம் கிருபையா கதமபி சங்கிபன்னு, ஏதோ ஒரு வகையாலே கிருபையினாலே அது சங்கிபன்னு கொஞ்சம் குறைத்து கொண்டார். அவரால் கூட குறைக்கவே முடியல, எப்படியோ கஷ்டப்பட்டு தம்முடைய அப்படிப்பட்ட ஒளியையும் கூட கொஞ்சம் சிறிதாக அப்படி ஆக்கி கொண்டார். அப்படிப்பட்ட அந்த பெருமையுடைய அந்த கருடாழ்வான் அவர் என்ன பண்ணணும், அண்டஜேந்திரா, அந்த அண்டத்திலிருந்து புறப்பட்டவரான அந்த கருடாழ்வான் என்ன பண்ணட்டும், நம்மையெல்லாம் காப்பாற்றட்டும். அந்த கருடன் இக நம்ம பவபயம் கண்டயது, நம்முடைய பவபயம் இந்த சம்சாரமாகிற பயத்தை அவர் ஒழிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதாவது கண்டயது அண்டஜேந்திரா, அண்டஜேந்திரனான கருடாழ்வான் நகா பவபயம் கண்டயது, நம்முடைய பவபயம் சம்சார பயத்தை அவன் போக்கட்டும் என்று சொல்கிறார். அதாவது கருடாழ்வான் அவதரித்த பொழுது என்ன ஆயிற்று என்று புராணங்களிலே சொல்லப்பட்டதோ அது இந்த ஸ்லோகத்திலே அப்படி சொல்லப்படுகிறது. அண்டத்திலிருந்து உண்டான பொழுது முதலிலே அப்படியே நெருப்பு கொழுந்து போல இருந்தபடியினாலே அது எல்லாரையும் தகிக்க ஆரம்பித்தது. உடனே தேவர்களெல்லாம் பயந்து இது அக்னிதான் இப்படி இருக்கிறான் என்று அக்னியை போய் பார்த்தார்கள். ஆனால் அக்னியோ அது நான் அல்ல, என்னுடைய அக்னி ஒளி எவ்வளவு குன்றி இருக்கிறது பாருங்கள், கருடாழ்வானுடைய ஒளி தான் இப்பொழுது பெருசாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த அக்னியை அழைத்து கொண்டு போய் கருடனை வேண்டினார்கள். உடனே கருடனும் தேவர்களுக்காக தன்னுடைய ஒளியை மிகவும் சிரமப்பட்டு சற்று குறைத்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த கருடாழ்வான் நம்முடைய சம்சார பயத்தை போக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 11வது ஸ்லோகம். இந்த 11வது ஸ்லோகத்தில் கருடாழ்வானுடைய பால்ய லீலை, சிறு வயதில் கருடாழ்வான் இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தார், அவ்வளவுதான். என்ன பண்ணுவார், இங்கேருந்து ஆரம்பித்து பாத்தாள லோகத்திலேருந்து ஆரம்பித்து மேல் லோகம் வரைக்கும் அப்படியே ஒரு பிரம்மலோகம் வரைக்கும் ஒரு காரியம் இல்லாமல் விளையாட்டாக பறந்துட்டு போகிறான். அப்படி பறக்கிற காலத்தில் அவருடைய ரெக்கையினுடைய அந்த காற்றினுடைய ஒரு வேகத்தில் உலகமே ஆடி போய்விட்டது. அப்படின்னா அவ்வளவு எவ்வளவு பெரிய பெருமை உடையவர் இந்த கருடாழ்வான். அப்படிப்பட்டவர், அவ்வளவு பெருமை உடையவர், நம்முடைய துன்பங்களை எல்லாம் ஒழித்தருளட்டும் என்று இந்த 11வது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். க்ஷோணீதராணி க்ஷுபித சதுர கூபாரதிம்யத்கருந்தி திருட்யத் தாராசராணி ஸ்தபுடித விபுத ஸ்தானகானி க்ஷிபேயுஹு பாதாள பிரம்ம சௌதாவதி விஹிதமுதா வர்தனான் யஸ்மதார்த்திம் பிரம்மாண்டஸ்யாந்தராளே பிருஹதி ககபதேர் அர்பக கிரீடிதானி. அர்பக கிரீடிதானி அதாவது அவனுடைய விளையாட்டு. கருட பகவான் பெரிய பிரம்மாண்டத்தினுடைய நடுவில் என்ன பண்ணினான், பாதாள லோகம் முதல் பிரம்மலோகம் வரை ஒரு காரியமும் இல்லாமல் விளையாட்டாக அப்படி பறந்து கொண்டே இருந்தார். தன்னுடைய இறக்கையை அடித்து கொண்டு அவர் பறந்து கொண்டே இருந்தாராம். அப்பொழுது அவருடைய அந்த இறக்கையினுடைய வேகம் தாளமாட்டாமல் மலைகளெல்லாம் தவிடு பொடியாக ஆயிடுத்துன்றார். அவர் 4 கடலிலும் புகுந்து கலக்கிற பொழுது அவருடைய சிறகுகள் கடல் நீரில் நனைந்து கடலெல்லாம் சோரி போயிடுத்து. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களெல்லாம் அப்படியே துகள் துகளாக கீழே விழுந்து கொடுத்து. தேவர்களுடைய மாளிகைகளெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் விடுத்ததுன்றார். அந்த அதாவது ரெக்கையினுடைய வேகம், அதிலிருந்து புறப்பட்ட காற்று இப்படி பண்ணித்துன்னா கருடன் எவ்வளவு பலவானாக இருப்பான் பாருங்கள். அதை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்னால், பிரம்மாண்டஸ்ய பிருஹதி அந்தராளே, பிரம்மாண்டத்தினுடைய பெரிய நடுபாகத்தில் இவர் போகிற பொழுது என்ன ஆயிற்று, க்ஷுண்ண க்ஷோணீதராணி அப்படியே பொடி பொடியாக போயிடுத்து மலைகளெல்லாம். க்ஷுபித சதர சதுஹு அகூபார திம்யத்து, அப்படியே அந்த 4 கடல்களிலேயும் நனைந்த சிறகுகளை உடையவராய் இருந்தார். அப்போ கடலே கூட சோரி போயிடுத்துன்னு சொல்லலாம் அது இந்த இவர் போன வேகத்தில். அப்புறம் என்ன ஆச்சு, திருட்யத் தாராசரண,
ஆகாசத்தில் இருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, அப்படியே செதறி போயிடுது. இவருடைய வேகத்தினுடைய அந்த இறக்கையினுடைய அடித்தலினுடைய வேகம் தாழாமல் அப்படியே அதெல்லாம் போயிடுது. அப்புறம் ஸ்தபுட்டித விபுதஸ்தானகானி, தேவர்களுடைய இருப்பிடங்களெல்லாம் அப்படியே என்ன ஆயிடுது, மேடு பள்ளம் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், தாரமட்டம் ஆயிடுது. கிரகங்களெல்லாம் பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் என்ன ஏற்படுமோ அந்த மாதிரி இவருடைய அந்த தேவர்களுடைய மாளிகைகளெல்லாம் கூட அப்படி இடிந்து விழுந்து விட்டது. அதாவது இவர் பிரம்மாண்டத்தில் இவர் அப்படி எப்பொழுது இதெல்லாம் நடந்தது அப்படின்னா, பாதாள பிரம்ம சௌத அவதி, பாதாள லோகம் முதல் பிரம்மலோகம் வரைக்கும் இவர் வெறுமை பறந்துட்டு இருக்கார். ஒன்றும் ஒரு காரியம் இல்லை. இவர் அர்பக கிரீடித்தானி, அர்பக கிரீடித்தானின்னா வெறும் இந்த ககபதேகே அர்பக கிரீடித்தானி, பட்சிராஜனுடைய பால லீலைகள் தான் இது. வெறுமை அப்படியே போகிறார். அவர் போகிற பொழுது இத்தனை நடந்தது. அப்படியே என்ன ஆயிற்று என்று பார்த்தால் அப்படியே மலைகளெல்லாம் பொடி பொடியாக போய்விட்டது. அங்கே 4 கடல்களிலே இவருடைய ரக்கை தோய்ந்து கடலெல்லாம் சிவறி போய்விட்டது. ஆகாசத்தில் இருந்த நட்சத்திரங்களெல்லாம் சிதறி போய்விட்டன. அதற்கு மேலே அது இவருடைய ரெக்கையினுடைய வேகத்தினுடைய அந்த காற்றினுடைய வேகம் தாழாமல் தேவர்களுடைய அந்த மாளிகைகள் இருக்க அதெல்லாம் கூட இடிந்து விழுந்து ஒரே மேடு பள்ளமாக போயிடுது. அப்படின்னா இவருக்கு எவ்வளவு பலம் அப்படி பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த கருடாழ்வானுடைய அந்த கிரீடித்தானி பால லீலைகள் அதை நினைத்தாலே நமக்கு என்ன கிடைக்கணும், அஸ்மதார்த்திம் க்ஷிபேயுஹு, நம்முடைய துன்பங்களையும் அது ஒழித்தருளட்டும். இப்போ எத்தனையோ ஒழிச்சது. அது எதையெல்லாம் ஒழிச்சதுன்னு கேட்டால், மலைகளை ஒழித்தது, நட்சத்திரங்களை பொடி பொடியாக்கியது, இல்லை நட்சத்திரங்கள்லாம் செதறி போய்விட்டது, தேவர்களுடைய மாளிகையெல்லாம் பொடி பொடி ஆயிடுத்து, கடலெல்லாம் சோறி போயிடுத்துன்னு சொன்னால், இதையெல்லாம் இப்படி ஆக்கினவருக்கு நம்முடைய துன்பங்களை ஒழிப்பதிலே என்ன சிரமம். இந்த கருடாழ்வான் நம்முடைய துன்பங்களையும் ஒழித்தருளட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த கருடாழ்வானுடைய பெருமையை இப்படியெல்லாம் சொல்லி இவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இன்னும் தொடர்ந்து ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.